உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடியது மாசி மாத பலன்கள். மாசி மாதத்தில் கிரகங்கள்லாம் எந்தெந்த ஸ்தானத்தில் இருக்குது, எப்படி இருக்குது, நம்மளுடைய 12 ராசிக்கான பலன்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஒவ்வொரு மாதத்துக்குமே ஏன் மாதம் நமக்கு பலன்கள் இப்போ போன மாதம் நடந்தது தானே இந்த மாதம் நடக்கும், அப்படி கிடையாது. இதில் என்ன அப்படின்னு கேட்டால், கிரகங்கள் பார்த்திங்கன்னா சந்திரன் பார்த்திங்கன்னா 1.5 நாள் 2 நாளைக்கு ஒரு தடவை ஒரு ராசி கட்டத்திலேருந்து இன்னொரு ராசி கட்டத்துக்கு மாறுகிறார். அதே போல் சந்திரன் சூரியன் பார்த்திங்கன்னா மாதம் ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு மாறுகிறார். இந்த மாதத்திலே பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் செவ்வாய் வக்கர நிவர்த்தி இருக்குது. அதே போல் சூரிய பகவான் எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பிரவேசிக்கிறார். யாரோட சேர்ந்திருக்கார்? சனி பகவானோடு சேர்ந்திருக்கார். சனியும் சூரியனும் ஒன்றா வருது. இப்படி எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு மாசி மாதம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ இந்த கிரகங்கள்லாம் எந்தெந்த ஸ்தானத்தில் இருக்கோ அந்தந்த ஸ்தானத்துக்கு தகுந்த மாதிரி தான் நமக்கு பலன்கள் வரும். இந்த கிரகங்கள் இந்த ஸ்தானத்தில் நம்மளுடைய சுய ஜாதகம்னு ஒன்று இருக்குது. நம்ம சுய ஜாதகத்தில், நம்ம பிறந்த ஜாதகத்தில் கிரகங்கள் எந்தெந்த இடத்துல இருக்கோ, சில பேருக்கு நாகதோஷம் இருக்கும், சில பேருக்கு காலசர்ப்ப தோஷம் இருக்கும், சில பேருக்கு சனி உச்சம் பெற்ற ஜாதகமாக இருக்கும், சில பேருக்கு சனி நீச்சம் பெற்ற ஸ்தானமாக இருக்கும், சில பேருக்கு பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் சனி பகவான் மறைவு ஸ்தானத்தில் இருக்கக்கூடியதாக இருக்கும். இப்படி ஒரு கிரகமும் ஒரு ஸ்தானத்தில் இருக்கும். அதனால தான் நம்ம மாசி மாத பலன்கள் அப்படின்னு சொல்லும்போது நம்ம சொல்லக்கூடியது எல்லாம் பொது பலன்களே. இது எல்லாமே பொது பலன்கள் தான். உங்கள் சுய ஜாதகப்படி சில பேருக்கு மாறும், சில பேருக்கு 100% நான் சொல்லக்கூடிய பலன்கள் அப்படியே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ கூட நடுவாந்திரமாக ஒரு பழனியிலேருந்து ஒருத்தர் ஃபோன் பண்ணியிருந்தார். சுவாமி, நீங்கள் சொல்லக்கூடிய அந்த பலன்கள் அனைத்துமே எனக்கு என்னுடைய ஜாதகத்துக்கு அப்படியே பொருந்தி வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஜாதகத்தை இப்போ இவ்வளோ தூரம் பொருந்தி வரும்போது என்னுடைய சுய ஜாதகத்தை அனுப்பித்தரேன், நீங்கள் இந்த பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறேன். அதனால தான் இந்த ஜாதகம் பார்க்கறது அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். நாம் செய்யாததை நாள் செய்யும், நாள் செய்யாததை கோள் செய்யும். கோள்ங்கிறது கிரகம். நீங்கள் ஒரு விஷயத்தை மறந்துட்டாலும் இந்த கிரகங்கள் அதை மறக்காது. அது செய்ய வேண்டிய நேரத்தில் என்னென்ன செய்யணுமோ அது கரெக்டாக செய்யும். உங்களை உயர்த்த வேண்டிய நேரத்தில் உயர்த்தும், கவனமாக இருக்க வேண்டிய நேரத்தில் கவனமாக இருக்க வைக்கும். இதெல்லாம் எப்படி? நீங்கள் செய்யக்கூடிய பக்தி, நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரங்கள், நீங்கள் செய்யக்கூடிய நல்ல விஷயங்கள். இப்போது ஒரு பரிகாரம் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டா, ஒருத்தர் இறக்க போகிறாங்க, இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் ஒன்றும் முடியாது. ஆனால் இறக்கக்கூடிய தருவாயில் இருக்கிறவங்கள நம்மளால் காப்பாற்ற முடியும் இல்லையா? இறக்கக்கூடிய தருவாயில் ஒருத்தர் இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது ஒன்று லாஸ்ட் மினிட்ல ஏதாவது சொல்லி ஒரு மிராக்கிள்னு சொல்கிறோம் இல்லையா? ஏதாவது ஒரு விஷயத்தில் அவங்கள காப்பாற்றிடுறோம் இல்லையா? அதுதான் அந்த இடத்துல பரிகாரம். அதனால தான் சொல்கிறது, இந்த கோயிலுக்கு போய் பரிகாரம் பண்ணுங்கள், இந்த மாதிரி வழிபாடு பண்ணுங்கள், இந்த மாதிரி நீங்கள் வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் ஜாதகத்தில் உங்களுக்கு நன்னா இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். எல்லாருக்குமே நான் சொல்லக்கூடியது அதுதான். ஜனனி ஜன்ம சௌக்கியானாம் வர்தனி குலசம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிங்கதே ஜன்ம பத்திரிகா. இந்த 4 வரி ஸ்லோகம் என்ன சொல்கிறது? உங்கள் பூர்வ புண்ணியத்தினால தலையெழுத்துன்னு சொல்கிறோமே, அதுதான் அது. சூரிய சோம அங்காரக புத குரு சுக்கிர சனிபியஸ்ட ராகவே கேத்தவே நமஹா. ராகு கேதுவோடு சேர்ந்து இந்த 9 கிரகங்கள் தான் நம்மளோட அது வேலையை அது கரெக்டாக செய்யும். நம்ம பூர்வ புண்ணியம் நன்னா பண்ணியிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம இந்த ஜென்மத்தில் நன்னா இருப்போம். யாரோடைய இன்சொல் வன்சொல்லுக்கெல்லாம் ஆளாகாமல் நம்மளுடைய குடும்பம், நம்ம படித்தோம், படிப்புக்கு அடுத்ததாக நமக்கு ஒரு நல்ல வேலை அப்படிங்கிற மாதிரி நல்ல ஒரு விஷயத்துக்கெலாம் நம்ம வந்துடுவோம். அதனால தான் எல்லா பாடல்கள்லையுமே கூட அதை தான் சொல்கிறது. எல்லா பாடல்கள்லையும் சில விஷயங்கள்லாம் அதான் சொல்கிறது. வேயிரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்த என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பு 2 முடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே. கோளாறு பதிகத்தில் முதல் பதிகம். அப்போ இவ்வளவு சிறப்பு மிக்க ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது. அப்போ அதனால தான் மாதத்தில் இந்த மாதிரி நம்ம ஜாதகம் பார்க்கணும், இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் நம்ம செஞ்சுக்கணும் அப்படின்னு சில விஷயங்கள்லாம் இருக்குது. ஒரு குறைந்த கட்டணத்தோடு உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் அனுப்பி கொடுத்து நீங்கள் ஜாதகம் பார்க்கலாம், திருமண பொருத்தம் பார்த்துக்கலாம், ஒரு எண்கணிதம் பார்த்துக்கலாம், வாஸ்து பார்த்துக்கலாம். மீனராசி நேயர்களை, உங்களுக்கு இந்த மாசி மாதமானது மீனராசிக்கு எப்படி இருக்கும்? செலவுகள் அதிகரிக்கும். ரொம்ப அதிகமான செலவுகள் வரும். எதிர்பாராத செலவுகள்லாம் நிறையா வரும். செஞ்சு தான் ஆகணும். அதனால் வேறு வழி இல்லை. மீனராசி பொறுத்தளவுக்கு
அது ஒன்று. உத்திரட்டாதி நட்சத்திரம் மீனராசி, பூரட்டாதி நட்சத்திரம் மீனராசி, ரேவதி நட்சத்திரம் மீனராசி. இதில் சமாளிக்கக்கூடியவர்கள் ரேவதி நட்சத்திரம் மீனராசி சமாளிச்சிருவாங்க, உத்திரட்டாதி நட்சத்திரம் சமாளிச்சிருவாங்க. பூரட்டாதி நட்சத்திரம் மீனராசி சமாளிக்கிறது கஷ்டம். கொஞ்சம் அங்கே அதில் பிரச்சனைகள் வரும், கொஞ்சம் இன்னல்கள் இருக்கும். கொஞ்சமாக பொறுமையாக நிதானமாக தான் சில விஷயங்கள் செய்யணும் அப்படின்னு இருக்குது. இந்த வருஷத்தில் மீனராசிக்காரர்களுக்கு புத்திரபாகியம் ஏற்படும். புத்திரபாகியம் சம்பந்தப்பட்டது ஆண் சந்ததிகளாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். பிறக்கக்கூடிய குழந்தை ஆண் குழந்தையாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் அதிகமாக இருக்கும். இரண்டாவதாக தான் பெண். சில பேருக்கு எனக்கு முதல்ல எனக்கு பெண் குழந்தை இருக்குது அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு இரண்டாவது ஆண் குழந்தையாக இருக்கும். முதல் குழந்தையே பிறக்கிறது அப்படின்னு சொன்னால் அது ஆண் குழந்தையாக பிறக்கக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. மீனராசி பொறுத்தளவுக்கு ஜலராசி அப்படிங்கிறது உழைப்பை நம்பி உயர வேண்டிய காலம் இது. உழைப்பை நம்பி தான் உயரணும், வேறு வழியே இல்லை. ஏன்னா சில பேருக்கு பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஐடியில் வேலை பார்க்குறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஒர்க் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும். நார்மலாக சாதாரண சில இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்டது, இந்த தொழில்துறை தொடர்புடைய சில வேலைகள் பார்க்குறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா வேலை அழுத்தம் அதிகமாக இருக்கும். உயர் அதிகாரிகளுடைய அழுத்தம் மீனராசிக்கு, அது ஐடியில் வேலை பார்த்தாலும் சரி, எங்கே வேலை பார்த்தாலும் சரி, அது கொஞ்சம் உயர் அழுத்தம் அப்படிங்கிறது இருக்க தான் இருக்கும். ஹை ப்ரெஷராக இருக்கும் சமயத்தில், வேலை செய்கிற இடத்துல கேஷுவலாக எடுத்துகிட்டு போக முடியாது. சில பேர் இடம் மாறி திரும்ப இடம் மாறலாமா அப்படின்னு யோசிக்கக்கூடிய சூழ்நிலைகள் கண்டிப்பாக உண்டு. ஸோ அதனால் கொஞ்சம் நிதானித்து தான் மீனராசிக்காரர்கள் செயல்பட வேண்டும். அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஒரு நல்ல விஷயங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னு சொன்னால் சுபகாரியங்கள், சுப விசேஷத்துக்கெல்லாம் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. நெடுந்தூர பயணங்கள் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இருக்கும். சில பேருக்கு பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் தேவையற்ற அலைச்சல்களால் செலவுகள் அதிகரிக்கும். ஸோ இதுவும் உண்டு. ஸோ அதே போல் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவர்களுக்கு நல்ல பேர் இருக்கும். நார்மலாக தனியார் துறையில் வேலை பார்க்குறவர்களுக்கெல்லாம் நல்ல பேர், நல்ல ஒரு சில விஷயங்கள் இருக்கும். வீட்டுக்கு தேவையான விஷயங்கள்லாம் வாங்கி போடுவீங்க, செய்வீங்க, மனசில் பட்டதை செய்வீங்க. ஸோ நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கும். கணவன் மனைவி நல்ல ஒத்துமையோட நல்ல அமோகமாக இருப்பீங்க. அடுத்தடுத்து விட்டு கொடுத்து போவீங்க. நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். அதே போல் மீனராசி பொறுத்தளவுக்கு சொந்த பந்தத்தோடைய திருமண விழாவிற்கெல்லாம் போயிட்டு வருவீங்க. ஸோ நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்கள்லாம் சில பேருக்கு அது கை கொடுக்கும். சில பேருக்கு கடல் கடந்து போகக்கூடிய யோகங்கள்லாம் உண்டு. அதே போல் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் மாணவ மாணவிகள் படிப்பில் நல்லா இருப்பாங்க. குடும்ப பெண்கள் பொறுத்தளவுக்கு புத்திசாலித்தனத்தோட புத்தி சாதுரியத்தோடு நடந்துப்பாங்க, நல்லா அமோகமாக இருக்கும். அதே போல் விவசாயம் சம்மந்தப்பட்டவர்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கும். கான்ட்ராக்ட் தொழில் எடுத்து செய்யக்கூடியவர்களுக்கு அமோகமாக இருக்கும். எக்ஸ்போர்ட் இம்போர்ட் செய்யக்கூடிய தொழில் செய்பவர்களுக்கு நன்னா இருக்கும். இந்த கிண்டர்கார்டன் ஸ்கூல் நடத்துகிறவங்களுக்கெல்லாம் இந்த மீனராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு கொஞ்சம் சற்று குறைவாக இருக்கும். பண முதலீடு செய்து இப்போ அதில் வருமானம் இல்லாமல் இருக்கும். அதே போல் பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்களில் பிரச்சனைகள் இருக்கும். விவாகரத்து சம்பந்தமான விஷயங்கள் குறையும். அதே போல் இரண்டாம் திருமணம் அப்படிங்கிறது கொஞ்சம் தள்ளி போடுறது நல்லது. தாயார் உடல் நலம் கவனம் தேவை. மீனராசிக்காரங்க நீங்கள் இருக்கீங்க, இப்போ உங்கள் அம்மா இருக்காங்கன்னா அம்மாவுடைய உடல் நலத்தில் அதிக கவனம் தேவை. பூமி மங்கள யோகம் உண்டு. ஏதாவது ஒரு மனை வாங்கக்கூடிய ஒரு யோகம் உண்டு. ஏதாவது ஒன்று ரெஜிஸ்டர் பண்ணுவீங்க, அந்த மாதிரியான கொண்டான யோகங்கள் உண்டு. உடல் நலத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். மாஸ்டர் செக்கப் பண்ணிக்கோங்க. மருந்து மாத்திரை வேலைக்கு எடுத்துக்கோங்க. வீட்டில் உங்களுக்கு பெரியவங்க இருந்தாலும் அவங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி செய்யுங்க. மருந்து மாத்திரை கேட்குறாங்கன்னா வாங்கி கொடுங்க, ஒரு உதவி செய்யுங்க. உதவி செய்கிறதுல தப்பு கிடையாது. ஸோ அந்த மாதிரி ஒரு உதவி பண்ணுங்கள். அதே போல் பார்த்திங்கன்னா அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு நிறைய நல்ல பெயர்கள் உண்டு. சொந்த தொழிலில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல பெயர் புகழோடு இருப்பாங்க. அதாவது அன்னதானம் கொடுங்க. உங்களால் முடிந்தவர்களுக்கு நோயாளிகளுக்கு மருந்து மாத்திரை வாங்கி கொடுங்க. மீனராசி பொறுத்தளவுக்கு கூடியமான வரைக்கும் பார்த்திங்கன்னா கோதானம்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி கோதானம் பண்ணியிருக்க இந்த பசு மடம்லாம் இருக்குது பார்த்திங்களா, அங்கே கோதானம்லாம் நிறையா பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல போய் அமாவாசை ஒரு 3 அமாவாசை பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை கொடுங்க. மதுரை மீனாட்சி அம்மன் வழிபாடு, மீனாம்பிகை வழிபாடு பண்ணுங்கள். இதெல்லாம் உங்கள் ஜாதகப்படி சிறப்பாக இருக்கும். அதே போல் மீனராசி பொறுத்தளவுக்கு வரக்கூடிய சில விஷயங்கள் அப்படின்னு எடுத்துக்கும்பொழுது நல்லெண்ணெய் தானம் கொடுங்க. மீனராசி பொறுத்த நல்ல சுத்தமான செக்கெண்ணெய் இருக்குது பார்த்திங்களா, செக்கெண்ணெய், தேங்காய் வெத்தலை பாக்கு பழத்தோட செக்கெண்ணெய் தானமாக கொடுங்க. இல்லைன்னா சனி பகவானுக்கு அபிஷேகம் பண்ணுங்கள். இதில் ஏதாவது ஒரு சில விஷயங்கள் பண்ணும்போது நல்லாயிருக்கும். உங்களுடைய ஜென்ம நட்சத்திர கோவிலுக்கு போயிட்டு வாங்க. உங்களுடைய ஜென்ம நட்சத்திர கோவில் போயிட்டு வந்தீங்கன்னா இன்னும் உங்கள் ஜாதகப்படி சிறப்பாக இருக்கும். அதே போல்
திருக்கொள்ளிக்காடு போயிட்டு வாங்க, இன்னும் சிறப்பு. திருக்கொள்ளிக்காடு பொங்கு சனீஸ்வரர் கோயிலுக்கு நேரம் கிடைக்கும் போது போயிட்டு அங்கே ஸ்நானம் பண்ணுங்கள். ஸ்நானம் பண்ணிவிட்டு வஸ்திரங்கள்லாம் விட்டுருங்க, தேவையில்லை. அதுபோல் வேறு கருப்பு வஸ்திரம் இல்லாமல் வேறு வஸ்திரங்கள் போட்டு சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணி, அதே போல் ஒரு 7 தீபம் ஏற்றி கூட அர்ச்சனை பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் ஜாதகப்படி மேலும் மேலும் கொஞ்சம் சிறப்பான சில சூழ்நிலைகள் வரும். ஷேர் மார்க்கெட் பொறுத்த அளவுக்கு நிறைய இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. முகம் தெரியாத ஆட்களிடம் பணத்தை கொடுத்து ஏமாந்துடாதீங்க. யாருக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறத யோசித்து திட்டமிட்டு சில விஷயங்களை செய்யுங்க. அவசரம் இல்லாமல் செய்யுங்க. முக்கியமாக நான் மீனராசிக்காரர்களுக்கு கடைசியாக சொல்கிறது, உங்களுடைய கோபமும் உங்களுடைய படபடப்பும் உங்களுடைய விஷயமும் இது என்னென்னா அடுத்தவர்களுக்கு முகம் சுழிக்க செய்யும். ஸோ கூடியமான வரைக்கும் கோபம் இல்லாமல் சந்தோஷமாக போகிறதுக்கு உண்டான விஷயத்த பாருங்கள். சந்தோஷமாக போங்க. கோபமாக பேசாதீங்க. கோபமாக ஒரு விஷயத்த சொல்லாதீங்க. ஒரு நார்மலாக பேசுங்க. பண்ணினீங்கன்னு நல்லது. சுபம்.